இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். இராணுவத்தால் வடக்கு மற்றும் கிழக்கில் மீட்கப்பட்ட தங்கப் பொருட்கள். நீதிமன்றில் சிஐடி வெளியிட்ட தகவல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், உரிய விசாரணை நடத்துக. கொழும்பில் கவனஈர்ப்பு போராட்டம். எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிக்குமாறு கோரி கொழும்பில் பேரணி. நாட்டில் அரச நிறுவனங்கள் மற்றும் பாடசாலைகளில் ஏற்பட்டுள்ள ஆபத்து, வழங்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். போர் நிறுத்தத்திற்காக ஈரானுக்கு 3000 கோடியா? ட்ரம்ப் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். பிரதேச சபையின் ஊழியர்களை கடமை நேரத்தில் வீட்டுக்கு வர்ணம் பூச வைத்த உத்தியோகத்தர். எல்னினோ நிலைமை, ஜனாதிபதி தலைமையில் பல சுற்று பேச்சுவார்த்தை, தயாராகும் திட்டங்கள். நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் 3 வாகனங்களை மோதிய கனரக வாகனம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை இராணுவத்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நடைபெற்ற இராணுவ நடவடிக்கைகளின் போது மீட்கப்பட்ட 1.61 மில்லியன் மதிப்புள்ள 10,000 தங்கப் பொருட்களின் இடையிடல் நிறைவடைந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு அறிவித்துள்ளது. இந்த விடயத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகமவிடம் இதனை தெரிவித்துள்ளது. இந்த 10,000 தங்கப் பொருட்கள் தற்போது மத்திய வங்கியின் பாதுகாப்பில் உள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த 10,000 தங்கப் பொருட்களின் இடையே அளவிட சுமார் 1 வருடம் ஆனது என்றும் குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. மேலும் தங்கப் பொருட்கள் குறித்து நீதிமன்றத்தில் ஒரு விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். குறித்த தங்கப் பொருட்களை தேசிய இரத்தினக்கள் மற்றும் ஆபரண அதிகார சபைக்கு அனுப்பி நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான நீதிபதி முந்தைய நீதிமன்ற அமர்வில் உத்தரவிட்டிருந்தார். புலிகளின் முகாம்கள், சட்டவிரோத வங்கிகள் மற்றும் பிற கட்டிடங்களிலிருந்து இந்த தங்கப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு தற்போது இராணுவ புலனாய்வு பணியகத்தின் காவலில் உள்ள நிலையில் அவற்றை தேசிய இரத்தினக்கள் மற்றும் ஆபரணங்கள் ஆணையத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பி அறிக்கை கோருமாறு முந்தைய நீதிமன்ற விசாரணையில் உத்தரவிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளை உடனடியாக கண்டறிந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவாக நீதியை பெற்றுத்தர வலியுறுத்தி கொழும்பு புறக்கோட்டை தொடர்ந்து நிலையத்திற்கு முன்னால் நேற்று பிற்பகல் 2 மணியளவில் அமைதி வழி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சமூக நீதி கட்சி, பல்வேறு சிவில் அமைப்புகள் மற்றும் சுயாதீன சமூக செயற்பாட்டாளர்களின் கூட்டு ஏற்பாட்டில் இந்த விசேட கவனஈர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தாக்குதலின் உண்மைத்தன்மையை மூடிமறைக்காது பாரபட்சமற்ற முறையான நீதி விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரி பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட சுலோக அட்டைகளை ஏந்தியவாறு அமைதி வழியில் தங்களது கோரிக்கைகளை முழக்கமிட்டனர். இந்த விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகள் தப்பவிடக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ள பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த சிவில் அமைப்புகளும் பொதுமக்களும் தங்களின் முழுமையான ஆதரவை இந்த போராட்டத்துக்கு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முச்சக்கர வண்டி சாரதிகள் கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தை நோக்கி பேரணியொன்றை முன்னெடுத்ததுடன் ஜனாதிபதியிடம் விசேட மனு ஒன்றையும் கையளித்துள்ளனர். முச்சக்கர வண்டிகளுக்கான ஒற்றை இரட்டை இலக்க முறையை நீக்குமாறும் கோரியும் இந்த பேரணியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பேரணி ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சாரதிகள், தற்போது வாரத்திற்கு வரும் 20 லிட்டர் எரிபொருளே முச்சக்கர வண்டிகளுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது ஒரு நாளைக்கு சராசரியாக 2.8 லிட்டர் மட்டுமே கிடைக்கிறது. இந்த மிக குறைந்த அளவு எரிபொருளை வைத்துக்கொண்டு எங்களால் தொழில் செய்ய முடியாது. முச்சக்கர வண்டிகளை வீதிகளில் தள்ளிக்கொண்டு செல்லும் நிலையே இனி ஏற்படும். எங்கள் தொழிலை பாதுகாக்குமாறும் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துமாறும் கோரி ஜனாதிபதியிடம் இந்த மனுவை சமர்ப்பித்தோம். சர்வதேச ரீதியில் ஹோர்முஸ் நீரிணை தற்போது திறக்கப்பட்டுள்ளதோடு அமைதி பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ள பின்னணியில் அரசாங்கம் தங்களுக்கு உடனடியாக எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும். இந்த பேரணியின் மூலம் நல்லதொரு தீர்வு கிடைக்கும் என நாங்கள் நம்புகிறோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் சில பாடசாலைகள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொது இடங்கள் டெங்கு நோய்க்கான அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக உள்ளதை சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளதாக பிரதமர் கரணியமர சூரிய தெரிவித்துள்ளார். எனவே அனைவரின் கவனமும் இதன் மீது செலுத்தப்பட வேண்டும் என்றும் டெங்கு நுளம்புகளை முடிந்தவரை ஒழிப்பதற்கும் அந்த இடங்களை அதிக ஆபத்துள்ள சூழ்நிலைகளிலிருந்து விடுவிப்பதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு வாரத்தின் தொடக்க நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று நாம் தொடங்கவிருக்கும் இந்த பணி மிகவும் முக்கியமானது. நம் நாட்டில் டெங்குவின் அபாயம் அதிகரித்து வருகிறது என்பதை அனைவரும் அறிவார்கள். குறிப்பாக கொழும்பு மாவட்ட சுகாதாரத்துறையால் உயர் அபாய மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
சுகாதாரத்துறையால் சமர்ப்பிக்கப்பட்ட தரவுகளின்படி நமது பகுதியில் உள்ள பாடசாலைகள், அரசாங்க நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் பிற பொது இடங்கள் உயர் அபாய பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அபாயம் அதிகமாக இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் எங்களுக்கு தெரிவித்துள்ளனர். இது ஒரு வார கால வேலை அல்ல, இந்த காலகட்டம் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய ஒன்று எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி ஈரானுக்கு அமெரிக்கா 3000 கோடி வழங்குவதாக பரவும் செய்தி பொய் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலகெங்கிலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட ஈரான் அமெரிக்க இடையிலான போர் நிறுத்தத்தின் வரைவு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்விவகாரத்தில் மத்தியஸ்தரான பாகிஸ்தான் முன்னிலையில் சுவிட்சர்லாந்தில் வரும் வெள்ளிக்கிழமை இருதரப்பினரும் ஒப்பந்தத்தில் முறைப்படி கையொப்பமிடுகின்றனர். இந்த 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் லெபனான் மீதான இராணுவ நடவடிக்கைகளை கைவிடுவது, ஈரான் துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படை முற்றுகையை பின்வாங்குவது, ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளது. மேலும் ஈரானின் மறுசீரமைப்பு திட்டங்களுக்காக 3000 கோடி ரூபாய் அமெரிக்கா வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில் தெரிவித்திருப்பதாவது, ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்காது என்று ஒப்புக்கொண்டுள்ளது. மேலும் அமெரிக்கா ஈரானுக்கு $300 மில்லியன் வழங்குகிறது என்பது ஜனநாயக கட்சியினரால் பரப்பப்பட்ட ஒரு பொய்யான செய்தியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மானிப்பாய் பிரதேச சபையின் நிரந்தர மற்றும் தற்காலிக பணியாளர்கள் இருவரை அவர்களுக்கு மேலுள்ள உத்தியோகத்தர் ஒருவர் தனது வீட்டுக்கு வர்ணம் பூச அழைத்துச் சென்றதாக மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர் அச்சுதபாயன் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று முன்தினம் அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கடமை நேரத்தில் 2 ஊழியர்களை வற்புறுத்தி அழைத்துச் சென்று கச்சேரிக்கு அண்மித்த பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு அந்த உத்தியோகத்தர் இவ்வாறு வர்ணம் பூசுவித்துள்ளார். இதுகுறித்து நான் அந்த ஊழியர்களை தொடர்பு கொண்டு வினவிய போது அதனை அவர்கள் ஒத்துக்கொண்டுள்ளனர். மேலும் தாங்கள் இவ்வாறு பல தடவைகள் வற்புறுத்தலின் பேரில் அவரது வீட்டுக்கு தனிப்பட்ட வேலைகளை செய்ததாகவும் இதற்கு தமக்கு எள்ளளவும் விருப்பமில்லை என்றும் கூறியுள்ளனர். அத்துடன் தாங்கள் வேலையிலிருந்து நீக்கப்பட்டால் தற்கொலை செய்வதை தவிர வேறு வழியில்லை என்று கூறியுள்ளனர். அந்த ஊழியர்கள் உண்மையில் மிகவும் வறுமை கோட்டிற்கு உட்பட்டவர்கள். தமக்கு மேல்நிலையில் இருக்கின்ற உத்தியோகத்தர்களது கருத்துக்களை புறக்கணிக்க முடியாமல் அவர்கள் இவ்வாறு செய்துள்ளமை அம்பலமாகியுள்ளது. எனவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விரைந்து மானிப்பாய் பிரதேச சபையின் மீது இதுகுறித்த விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறான சம்பவங்கள் இனிமேலும் இடம்பெறக்கூடாது. ஊழலை ஒழிப்பதற்காக ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இதனை வேடிக்கை பார்க்கிறதா? எனவே அவர்கள் கூறியது உண்மை என்றால் இதுகுறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விரைந்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார். எல்னினோ காலநிலை நிலைமை குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதுடன் அதற்கு முகம் கொடுப்பதற்கான திட்டங்களை வகுத்து வருவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இதன்போது அவர் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் என்ற ரீதியில் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து, குறிப்பாக விவசாயம் உள்ளிட்ட உணவு உற்பத்தி மற்றும் நமது நீர்வளங்கள் போன்ற பல துறைகள் குறித்து ஏற்கனவே அவதானம் செலுத்தியுள்ளோம். ஜனாதிபதியின் தலைமையில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளன. அத்துடன் எதிர்வரும் ஜூலை ஆகஸ்ட் காலப்பகுதியிலும் மறுபுறம் அடுத்த வருடத்திலும் ஏற்படக்கூடிய இத்தகைய சூழ்நிலைகள் குறித்து அமைச்சர்கள் தத்தமது அமைச்சுகளின் ஊடாக முழுமையாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து தற்போது கலந்துரையாடி திட்டங்களை தயாரித்து வருகின்றனர். குறிப்பாக அடுத்த போக விவசாய செய்கையின் போது இந்த நிலைமைக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்பது குறித்து ஆராயப்படுகிறது. ஏனெனில் வளிமண்டலவியல் திணைக்களம் உள்ளிட்ட இது சார்ந்த குழுக்கள் இந்த சாத்தியமான நிலைமை குறித்து சில எதிர்வு கூறல்களை வெளியிட்டுள்ளன. இவற்றையும் கருத்தில் கொண்டே எதிர்கால திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. இதன் பாதிப்பை குறித்து தேவையான முன்னாயத்த நடவடிக்கைகளை உரிய நேரத்தில் மேற்கொள்வதற்கே நாம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா பதுளை பிரதான வீதியின் ஹக்கல தாவரவியல் பூங்கா பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் கனரக வாகனம் ஒன்று 3 வாகனங்களை கடுமையாக மோதியதில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. நுவரெலியாவிலிருந்து வெளிமடை நோக்கி அபாயகரமான வளைவு பகுதியில் அதிக சுமைகளை ஏற்றிக்கொண்டு பயணித்த கனரக வாகனத்தில் திடீரென்று தடையாளி செயலிழந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. ஹக்கல தாவரவியல் பூங்கா அருகாமையில் வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காருடனும் கனரக வாகனத்திற்கு முன்பாக சென்று கொண்டிருந்த ஒரு முச்சக்கர வண்டி மற்றும் ஜீப்புடனும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. குறித்த விபத்தில் 4 வாகனங்களும் பலத்து சேதமடைந்த போதிலும் வாகனங்களில் பயணித்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். எனினும் விபத்து ஏற்பட்ட இடமானது இறுதியில் டிட்வா சூறாவளி காரணமாக ஹக்கல பகுதியில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு வீதிகள் சேதமடைந்து தாளிறங்கிய பகுதியில் விபத்து ஏற்பட்டமையால் நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் குறித்த விபத்து சம்பவித்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் அடிக்கடி ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. சம்பவ இடத்திற்கு விரைந்த நுவரெலியா போலீசார் விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இராணுவத்தால் வடக்கு மற்றும் கிழக்கில் மீட்கப்பட்ட தங்கப் பொருட்கள். நீதிமன்றில் சிஐடி வெளியிட்ட தகவல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், உரிய விசாரணை நடத்துக. கொழும்பில் கவனஈர்ப்பு போராட்டம். எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிக்குமாறு கோரி கொழும்பில் பேரணி. நாட்டில் அரச நிறுவனங்கள் மற்றும் பாடசாலைகளில் ஏற்பட்டுள்ள ஆபத்து, வழங்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். போர் நிறுத்தத்திற்காக ஈரானுக்கு 3000 கோடியா? ட்ரம்ப் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். பிரதேச சபையின் ஊழியர்களை கடமை நேரத்தில் வீட்டுக்கு வர்ணம் பூச வைத்த உத்தியோகத்தர். எல்னினோ நிலைமை, ஜனாதிபதி தலைமையில் பல சுற்று பேச்சுவார்த்தை, தயாராகும் திட்டங்கள். நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் 3 வாகனங்களை மோதிய கனரக வாகனம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.